ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பரே, நமக்கு வந்து இவர் சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து குவிஸ்க்ராவ் கார்ப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தேன். இந்த குவிஸ் கார்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து ஐடி எனேபிள் சர்வீஸ். ஐடி எனேபிள் சர்வீஸ் மாத்திரம் இல்லாமல் அவுட் சோர்சிங் சர்வீஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்னென்னலாம் பிஸ்னஸ் இருக்குன்னு பார்ப்போமே. ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ், சப்போர்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸில் என்னென்னலாம் செய்கிறாங்கன்னா, மார்க்கெட்டிங் சர்வீஸ் செய்கிறாங்க, இன்ஸ்டோர் ஃபீல்டு சேல்ஸ் சர்வீசஸ் செய்கிறாங்க, ஆம்னி சேனல் சிஎல்எம் அண்ட் பேக் ஆஃபீஸ் சர்வீசஸ் செய்கிறாங்க, கலெக்ஷன்ஸ் இருக்குது, இன்ஸ்டலேஷன் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் சர்வீசஸ். சப்போர்ட் ப்ராசஸில் வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்டாஃபிங், பேரோல் இதெல்லாம் பேக் ஆஃபீஸ், கம்ப்ளைண்ட்ஸ், டெக்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ இந்த கால் சென்டர்லலாம் நம்ம இதுக்கு கேட்குறோம்ல, கஸ்டமர் கேருக்கு கேட்குறோமே அதுதான். ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ், மேன்ட் அண்ட் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டிஸ், எஃப்என்டிஏ அண்ட் ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் இதெல்லாம் இவங்களோட ஆப்ரேஷன்ஸ். இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அது மாத்திரம் இல்லாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேறு ரன் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எதுக்காக ரன் பண்ணுறாங்கனாக்க, ஹையரிங்க்காக. அது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு பேரை வச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். ப்ராடக்ட் லெட் பார்த்தோம்னாக்க, இவ்வளவு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம ஜாபை போய் இதில் ஹண்ட்டும் பண்ணிக்கலாம், நம்மளோட ரெஸ்யூமை போஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், இந்த வார் கியூ அப்படிங்கிற இதுக்கு கொடுக்குறது. டிஜிட்டலி ஸ்கில்லிங் அப்படின்னு சொன்னால், வார் கியூவில் வந்து ஸ்கில்லிங் மாடல்ஸ், ட்ரைனிங் அப்டேட் எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ப்ராசஸ் அண்ட் டூலிங் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தனித்தனியாக ஒரு வெப்சைட்டை போட்டு அதை அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்கலாம், நம்ம எந்த இடத்துல நம்ம ஏரியாவில் வேலை நடக்குது, அது வேலை காலியாக இருக்குது, எவ்வளோ போஸ்ட் காலியாக இருக்குது, நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஹெச்ஆர் சர்வீஸ், பிஸ்னஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் இதை அப்படியே பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய இதை கொடுக்குறாங்க. அப்போ இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை காட்டிலும் இது நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதில் ஸ்டாஃபிங் சொல்யூஷன், ஐடி ஸ்டாஃபிங், சர்ச் அண்ட் ரெக்ரூட்மெண்ட், ஸ்கில்லிங் அண்ட் லேர்னிங் சொல்யூஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்கில் மொபிலிட்டி. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபுட் சர்வீசஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ், டெக்கோ நெட்வொர்க் சர்வீசஸ். குளோபலில் வந்து டொமஸ்டிக் சிஎல்எம், இன்டர்நேஷ்னல் சிஎல்எம், பேரோல் சர்வீசஸ், டொமஸ்டிக் ஐடி சர்வீசஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ப்ராடக்ட் லெட்ல வந்து இதெல்லாம் வெப்சைட்டில் ஆஃபர் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி வந்து இவங்க ஃபுல்லாக வந்து சர்வீஸ் செய்கிறாங்க. இப்போ ஆல்செக் இவங்களோடதாங்கிறது எனக்கு தெரியல. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடிய இது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். எப்போதுமே இவங்க இருக்கிறாங்க. பேக் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர், அந்த பேரெல்லாம் நிறைய மறந்து போச்சு. ஆல்செக் ஒன்று இப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதை படிச்சுட்டு இருக்கும்போது அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னொன்று சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்னு வந்து புக்கு, பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் இந்த இது வந்து அது இருக்குது. அது பேக் ஆஃபீஸ் தான். இவங்க வந்து இன்னொன்று என்னமோ ஒரு கம்பெனி, அந்த அக்கவுண்டிங்க்கெலாம் தனியாக ஒன்று பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை மாதிரி இதுவும் வந்து குவிஸும் வந்து குவிஸ் கார்ப்பும் இருக்குது. என்னென்ன கண்ட்ரீஸ்லலாம் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஸ்ரீலங்கா, மிடில் ஈஸ்ட்டு, யுஎஸ்ஏ, கனடா. இது ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிட்டாங்க. வேறு என்ன இருக்குது, ஆஃப்ரிக்கா மாத்திரம் தான் பெண்டிங். அந்த ஆஃப்ரிக்கா, ஆமாம், ஆஃப்ரிக்காவில் மாத்திரம் தான் இன்னும் இவங்க கால் வைக்கல. ஆஃப்ரிக்காவில் காலை வச்சுட்டாங்கன்னா உலகம் பூரா காலை வச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். ரஷ்யாவில் இல்லை. ரஷ்யாவிலையும் சைனாலையும் இல்லை.
வேற பேர்ல இருக்காங்கிறதும் தெரியல. ஸோ அப்ப ரஷ்யா, சைனா, ஆஃப்ரிக்கா இது 3 தான் இவைங்கள்ட்ட இல்ல. பாக்கி எல்லா இடமும் பிடிச்சுட்டாய்ங்க. ஸோ அப்போ உலகம் பூரா ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி உலகம் பூரா ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய பேங்க்குக்கு இவன் இங்க பேக் ஆஃபீஸ் பண்ணிட்டு போறான். அந்த மாதிரி வந்து பண்ணுவான். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஃபினான்ஸ பார்ப்போம். ஃபினான்ஸ் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ட பார்ப்போம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, 2018 ஈவன் 2019 வரைக்கும் கூட 10,000 கோடிய தொடலங்க. 2020லேருந்து 10,000 கோடிய தொட்டு 2023ல 17,000 கோடி வந்துட்டாங்க. இப்ப டிடிஎம்மே 18,000 கோடி ஆனுவல் அ ரெவென்யூ. அப்ப ஆப்பரேட்டிங் புராஃபிட் மார்ஜின் வந்து என்ன செய்யுது? 8% தான் அ கிடைக்குது. 17,000 கோடி பிசினஸ் பண்ணிட்டு, ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸே வந்து 16,500 கோடி பிசினஸ் பண்ணிட்டு, கடைசில ஆப்பரேட்டிங் புராஃபிட் வந்து பார்த்தோம்னா, 585 கோடி தான் இருக்கு. இத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, அவுட்சோர்ஸ்ன்னு எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து மெட்டீரியல்ஸ பத்தி எப்படி அக்ரீமெண்ட் போடுறாங்கன்னு தெரியாது. மெட்டீரியல்ஸ் அக்ரீமெண்ட் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடலாம். இப்ப சேலரின்னு ஒண்ணு போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சேலரி எவ்வளோ போடுறாங்க, அது இவங்களுக்கு எவ்வளோ குடுக்குறாங்கங்கிறது இருக்கு. அப்ப வரக்கூடிய அமௌண்ட்ட வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு, அதுல பாக்கி இருக்கிறத மாத்திரம் தானே இவங்க கையில வச்சிருக்க போறாங்க. அதனால ப்ராஃபிட் போர்ஷன் கம்மியா தான் இருக்கு. அ எபிட்டா வந்து என்ன செய்யுது? எபிட்டாவோட மார்ஜின் வந்து 3.5% குவார்ட்டர்லி பார்க்கலையே, நான் ஆனுவல் தானே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமா. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 3.5% இருக்கு. ஆனுவல் மார்ஜின். இது வந்து போன தடவைய காட்டிலும் கம்மியா இருக்கு. 4 புள்ளி எல்லாம் முன்னாடிலாம் 5, 6ன்னு இருந்திருக்கு. ரொம்ப பழசு 2016ல தான் அந்த 4 வந்திருக்கு. இப்போ வந்து 3க்கு வந்திருக்கு. அப்ப 3க்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகுது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜினும் கம்மியாகுது. இப்ப இது வந்து 3க்கு வந்து ஆப்பரேட்டிங் புராஃபிட் தான் வந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் இங்க இருக்கு. அதுவும் 3 தான் இருக்கு. அதான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். எல்லாம் ஒரே மாதிரி வேல்யூ இருக்கு. இப்ப 3 தான் இருக்கு. அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் மேல வரணுங்கிறது தான் எல்லா இன்வெஸ்டர்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கும். கடைசில பார்த்தோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 1.29. நடுவுல லாஸ் கூட பண்ணியிருக்கிறாங்க. அது வேற பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நெட்டா வந்து நெட் ப்ராஃபிட் ஆனுவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரூ. 224 கோடி மைனஸ்ல காட்டுதா? இல்ல லோவா காட்டுதான்னு தெரியலையே! நம்ம பார்ப்போம். நெட் ப்ராஃபிட்ட. நெட் இன்கம் ரூ. 224 இதுல தான் காட்டுது. பிளஸ்ல தான் காட்டுது நல்ல காலம். நான் மைனஸ்ன்னு நெனச்சுட்டேன். இங்க மைனஸ்னா மைனஸ்ன்னு போடுறாய்ங்க. இது வந்து போன தடவைய காட்டிலும் இந்த தடவ கம்மிங்கிறத தான் காட்டியிருக்கு. என்ன போன தடவையே வந்து கிட்டத்தட்ட வந்து ரூ. 13,000 கோடிக்கே ரூ. 240 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாய்ங்க. இந்த தடவ ரூ. 17,000 கோடி ரெவென்யூக்கு வந்து ரூ. 224 கோடி தான் ப்ராஃபிட்னா எப்படி அத ஒத்துக்கிறது? ஸோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1.29% இவங்க வந்து ப்ராஃபிட்ட வந்து ஒரே ஒரு டைம் தான் 5% வந்திருக்கிறாய்ங்க. பாக்கி இப்ப நமக்கு வந்து 2015லேருந்து இருக்கக்கூடிய டேட்டால பார்த்தோம்னா, நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா, டோட்டலா வந்து ஒரு தடவ தான் 5% எடுத்திருக்கிறாங்க. பாக்கி பூரா வந்து 2, 3 2 தான். 3 இல்ல. மேக்ஸிமமே 2 தான். 2 ரேஞ்சுல தான் இருக்கு. 2.82 தான் இருக்கு. ஸோ, அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இத வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ல பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புக் வேல்யூ இன்னமும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து 184 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தோம்னாக்க 3.66 அது இந்த தடவ குறைஞ்சு போச்சு. அது ஆனா 2021 கம்பேர் பண்ணும்போது 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 2020ல மைனஸு. ஏன்னா அந்த டயத்துல ஃபுல்லா லாக்டவுன். அதுக்கப்புறம் பிசினஸ பிக்கப் பண்ணிட்டு 2022 குளோபல் லெவல்ல லாக்டவுன் அ இது ஆனோனே ஓப்பன் ஆன உடனே பெருசா போட்டாய்ங்க. அப்புறம் வந்து திருப்பி இப்ப ரீசெட் ஆனா கூட 2019, 2018, 19ல எடுத்த ஃபிகருக்கு கம்மியாயிருச்சு. ஏன்னா அந்த டயத்துலலாம் கோவிட்லாம் இல்லைல்ல. அந்த டயத்துல கோவிட்ல அப்ப எடுத்த ஃபிகருக்கு
கம்மியாயிருச்சு. 2017 ரேஞ்சுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாய்ங்க. அப்புறம் பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதே மாரி தான் இது வந்து கம்மியாகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் 9% 2019லலாம் 9% எடுத்தாய்ங்க. இந்த காலகட்டங்கள நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 9, 8% மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க 12% டபுள் டிஜிட்ல வந்திருக்கு. ஒருவேளை இவங்க அடுத்த தடவ டபுள் டிஜிட்டுக்கு வந்தா தான் உண்டு. சிஜிஆரும் -7க்கு ஓடிப்போச்சு. ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தோம்னா, டபுள் டிஜிட்ல இருக்கு. அது வந்து அப்படியே வந்து மேனேஜ் ஆயிட்டுருக்கு. ஆனா 2015, 16ல இருந்த அளவுக்கு இல்ல. இப்ப இண்டஸ்ட்ரி எல்லாம் ரீசெட் ஆயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்ப்போம். அது அங்கேயே நம்ம பார்த்த மாரி தான். பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எல்லாம் கம்மியாகிட்டே தான் இருக்கு. எல்லா லெவல்லேருந்தும் கம்மியாகிட்டு இருக்கு. எபிட் மார்ஜின் கம்மியாயிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகிட்டு இருக்கு. எல்லாம் வந்து முன்னாடிக்கு இருந்தத காட்டிலும் ஈவன் 2019ல இருந்ததுக்கும் இப்போ வந்து கம்மியா தானே இருக்கு. அதனால இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டில வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத நம்ம வந்து இதுல பார்ப்போம். அ வேல்யூவேஷன் ரேஷியோ பார்ப்போம். என்டர்பிரைஸ் வேல்யூவும் கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்டர்பிரைஸ் வேல்யூ டூ நெட் சேல்ஸ் ஆனுவல் அதுவும் கம்மியா இருக்கு. பிரைஸ் டூ புக் வேல்யூ 2.1ல இருக்கு. எபிட்டா ஆனுவல் பரவால்ல. சரி இப்படி இதெல்லாம் ஓகே. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு டெப்ட் டூ டோட்டல் ஈக்விட்டி ஆனுவல் வந்து 0.2 அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. 20% அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ, அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துருவோமா? பேலன்ஸ் ஷீட்ட நம்ம இங்க பார்ப்போம். இதுதான் நல்லா இருக்கும் பேலன்ஸ் ஷீட் பார்க்க. பேலன்ஸ் ஷீட்ட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நான் கரண்ட் அசெட் வந்து பார்த்தோம்னா 2600, நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து 623 இது கிட்டத்தட்ட ஒரு 29% ரேஞ்சு கிட்டக்க வருது. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ட நம்ம வந்து இங்க பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரிசர்வ்ஸ் வந்து ரூ. 2500 கோடி இருக்கு. அத ஏத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க. பாரோயிங்ஸ் இந்த வருஷம் இருக்கான்னு பார்த்தோம்னா, ரூ. 961 கோடி இருக்கு. எப்படி இருக்கு? லாங் டெர்ம் பாரோயிங்ஸ் 5 இருக்கு. ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் வந்து 468 இருக்கு. அப்புறம் லீஸ் லயபிலிட்டி 489 இருக்கு. அப்ப கொஞ்சமா கடன குடுத்துருக்கிறாங்கன்னு நம்ம கருதிக்கலாம். பிக்ஸட் அசெட்ஸ்லாம் வேல்யூ வந்து அதே வேல்யூல தான் இருக்கு. இந்த கேஷ் ஃப்ளோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேஷ் ஃப்ளோவுக்கும் கம்பெனி சைட்ல குடுக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோவுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குங்க. கம்பெனி சைட்ல குடுக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோவுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அத நம்ம பார்த்துருவோம். இந்த பார்த்தீங்களா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. அவன் 74ன்னு வச்சுட்டு 551 வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ். இதுதான் வந்து அவனோட ப்ராஃபிட்டா இருக்கும். பார்த்தோம்னாக்க ஆனுவல் ரிசல்ட்ட பார்ப்போம். ஆனுவல் ரிசல்ட்ட பார்த்தோம்னா 585 இருக்கா? இந்த இதுதான் அவனோட இதுவா இருக்கும். அ அப்புறம் வந்து இன்கம் அண்ட் டாக்ஸஸ் பெய்டு. இப்ப கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் கேஷா நம்ம பே பண்ணியிருக்கிறோமோ, அது எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ளோன்னு சொல்றது. அங்க மைனஸ் பண்ணியிருப்போம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல. ஆனா கேஷ்ன்னு வரும்போது நம்ம பே பண்ணதெல்லாம் ஆட் பண்ணுவோம். நம்ம ரிசீவ் பண்ணதெல்லாம் கழிக்கணும். அதாவது ரிசீவ் பண்றதுனாக்க நமக்கு பேமெண்ட் வந்தத கழிக்கக்கூடாது. பாரோயிங்ஸ் வந்தத கழிச்சு புடணும். அத வந்து கடன்ல காட்டணும். கடன்ல காட்டும்போது அத மைனஸ் பண்ணி காட்டணும். ஸோ, இப்ப நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்பரேஷன் ஆக்டிவிட்டி 716 இது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கு பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சேல் எக்ஸ்பெண்டிச்சர் 61 எதுக்காகன்னா ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் இன்டான்ஜிபிள்ஸ் இதுக்கு ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கிறாங்க 61 கோடி ரூபாய்க்கு. அதர் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் அக்விசிஷன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பை பண்ணியிருக்கிறாங்க 50 கோடி ரூபாய்க்கு. ஸோ, அப்ப செலவு 61 கோடி ரூபா, இன்வெஸ்ட்மென்ட் பை வந்து 51 கோடி ரூபா. இப்ப 111 கோடி ரூபா இன்வெஸ்டிங். இப்ப 111 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு இல்ல. இது மெயின்டனன்ஸ்க்குள்ள போயிருச்சு. இது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலா பர்ச்சேஸ் ஆயிருக்கு. ஸோ, அப்ப 111 கோடி ரூபாய் இதிலிருந்து இத கழிச்சு போடணும். கழிச்சுட்டு, இப்போ வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அண்ட் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க, புதுசா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எது 621 கோடி ரூபா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. டைலூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேக் அது ஒண்ணும் இல்ல. லீஸ் லயபிலிட்டி ரீபேமென்ட் வந்து 128 கோடி ரூபா. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு 74 கோடி ரூபா.
ஸோ, இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுனோம்னா 829. அப்ப இது 2த்தையும் கூட்டி அந்த 716லேருந்து கழிச்சோம் அப்படின்னு சொன்னா, மைனஸு 224. அப்ப வரக்கூடிய கேஷ பூரா கரெக்ட்டா செலவு பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு கேஷ் வந்து ரொட்டேஷனுக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படி அவங்க அ பண்றாங்க அப்படின்னு தெரியல. இல்லாட்டி செலவெல்லாம் சேர்த்து வச்சுட்டு, எங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா ஜெனரல் ரிசர்வ வந்து மேல ஏத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ, அப்ப அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது ரெவென்யூ எடுக்குறாங்களே தவிர்த்து, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் கேஷ் ஃப்ளோ இது 2ம் வந்து பாசிட்டிவா வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இந்த கேஷ் ஃப்ளோ வந்து இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்க வந்து கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ சேஞ்சஸ் வந்து +ரூ. 27,00,00,000 குடுத்துருக்கிறான். ஆனா, அவன் வந்து மைனஸ்ன்னு குடுத்துருக்கிறான். அதான் எனக்கு புரியல. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 104ன்னு போடுறான். அவன் ரூ. 111,00,00,000 போட்டிருக்கிறான். சேஞ்சஸ் இன் வொர்க் கேப்பிட்டல் வந்து பார்த்தோம்னா 222ன்னு போடுறான். இதுக்கு பிரேக்கப் இல்லாதனால நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியல. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 362ன்னு போட்டான். அது வந்து அந்த மாரி காட்டல. இருந்தாலும் வந்து போன தடவைய கம்பேர் பண்ணும்போது இந்த தடவ கம்மி. அப்படிதான் நம்ம எடுத்துக்க போறோம். 2020 கம்பேர் பண்ணும்போது கூட. ஆனா போன தடவைய கம்பேர் பண்ணும்போது இந்த தடவ கம்மிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ போகுது. இதுக்கெல்லாம் ரேட்டிங் போடுவாங்க. கம்பெனியோட இத வந்து ரேட்டிங் போடுவாங்க. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இங்க நமக்கு வந்து புரியல. இவங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு போட்டிருக்கிறானான்னு புரியல. 485 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ட் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து 485. பிகினிங் ஆஃப் த பீரியட்ல ரூ. 700 இருந்துச்சு. அதுக்கப்புறம் செலவெல்லாம் கழிச்சது போக ரூ. 485. ஸோ, அப்ப இந்த மாதிரி இருக்கு. இத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பெரும்பகுதி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியோட இது வந்து குறைஞ்சிருக்கு கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு புரிதல் எடுத்துக்கிறோம். இப்ப இவனோட இத வந்து பார்ப்போம். நம்ம வந்து டிக்கெட் ஆப்பரோடைய ஸ்கோர பார்ப்போம். ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் குட்ன்னு சொல்றாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. குரோத் லோவா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா இருக்கு. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்மால் கேப் கம்பெனி, மாடரேட் ரிஸ்க் இருக்கக்கூடிய கம்பெனி. இது வந்து பிஇ ரேஷியோ வந்து 33 இருக்கு. அது நம்ம இங்க பார்த்துக்குவோம். பிஇ ரேஷியோ வந்து 33, அது இங்க 37ன்னு வருது. புக் வேல்யூ வந்து 182 இருக்கு. கரண்ட் பிரைஸ் 495. ஹை 539 போயிட்டு திருப்பி 337க்கு லோ வந்து 337. ரூ. 10 ஷேருக்கு டிவிடெண்ட் குடுக்குறாய்ங்க. 1.62% குடுக்குறாய்ங்க. அ பிரைஸ் டூ புக் வந்து 272. ஏன்னா இந்த இத வந்து போட்டோம்னா 3 வருமா அது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 31. ஆனா ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 37. அப்ப இண்டஸ்ட்ரி பிஇ காட்டிலும் இது கூட போய்க்கிட்டு இருக்கு. இப்ப 37 குடுத்து வாங்குற அளவுக்கு என்ன இருக்கு? அப்ப வந்து ஏர்னிங் பெர் ரேஷியோ நம்ம ஏர்னிங் பெர் இத நம்ம பார்க்கணுமா இல்லையா? பெர் ஷேர் பார்க்கணுமா இல்லையா? இபிஎஸ் என்ன வந்திருக்கு? இபிஎஸ் வந்து அம் இபிஎஸ் 15 தான் வந்திருக்கு. அதுவும் வந்து போன தடவைய காட்டிலும் கம்மி. ஆனா முன்ன கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட. அதுக்கும் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இது பாதி தான் வந்திருக்கு. இப்ப 2020 கம்பேர் பண்ணும்போது பாதி. சரி 2020 உட்டுருவோம். 2019 அதுக்கு முன்னாடி இருக்கிறது 22 கம்பேர் பண்ணும்போது இது இது கம்மிதான்னு நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து ரூ. 8ன்னு போட்டிருக்கிறான். ஆனா, அவங்க வந்து 1.69ன்னு போட்டிருக்கிறான். ஆமா. ஒண்ணுன்னா ரூ. 10 வந்துருதே. 1.6%னாலே என்ன வருது? சரி, இவங்க என்னமோ பண்றாய்ங்க. அப்ப வந்து இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மியா இருக்கு. இபிஎஸ்ஸும் கம்மியா இருக்கு. இவ்வளோ கோடி ரூவா வந்து ரெவென்யூ எடுத்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் இபிஎஸ் கம்மியா இருக்குங்கிற புரிதலோட நம்ம வச்சுக்குவோம். இப்ப ரெவென்யூ குரோத் வந்து ஹையர் தென் த இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் குடுக்குறாங்க. அதே சமயம் இது 5 இயர்ஸ் சிஜிஆர்ல. இண்டஸ்ட்ரி நெட் இன்கம் வந்துன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இண்டஸ்ட்ரி லெவல காட்டிலும் 5 இயர்ஸ் சிஜிஆர்ஸ்ல கம்மியா இருக்கு. இது மார்க்கெட் ஷேர் ஏறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து இதுல தான். பிரைஸ் ஏறுறதுனால தான். இப்ப டிடிஎம் வந்து ரூ. 18,000 கோடி. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆனுவல் டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூ. 614 கோடி. அப்ப குவார்ட்டர்ல வந்து அவன் எந்த அளவுக்கு எடுக்குறான்னு பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் ஆனுவல் வந்து ரூ. 240 கோடி டிடிஎம்.
இப்ப எந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பார்ப்போம். 18,000 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து 10,000 9,000 கோடி ரூவா 9,200 300 கோடி ரூவா எடுத்திருக்கிறான். அப்ப அந்த டிடிஎம்ம வந்து மேனு மே மே மேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 240 கோடி ரூவாய்க்கு வந்து பார்த்தோம்னாக்க 118 கோடி ரூவா எடுத்துட்டான். ஸோ, அப்ப ஒரு 2 கோடி ரூவா தானே 120க்கு. ஸோ, அப்ப இதுவும் வந்து மேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அடுத்தடுத்த குவார்ட்டர்ல கூடுதா, குறையுதாங்கிறத பார்த்துட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்குவோம். நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரியே வந்து பிசினஸ் எல்லாமே குளோபல் லெவல்ல இதாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாச்சுனாக்க இவங்களுக்கெல்லாம் வந்து பேக் ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து கம்மியாகும். அ க நெறைய விஷயங்கள்ல கம்மியாகும். காஸ்ட் கட்டிங்க்குள்ள போயிருவாங்க. இப்ப இவனோட இது வந்து பைசல் ஜோன் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது பிஇ ரேஷியோ பொறுத்தவரைக்கும் வந்து 33 போய்க்கிட்டு இருக்கு. பிஇ ரேஷியோ ரொம்ப காலமா இதே ரேட்லயே இருக்கு. கிட்டத்தட்ட 455 இப்ப இது வந்து ட்ரேடட் செஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த லெவல்லயே மாத்தி மாத்தி இருந்துகிட்டு இருக்கு. இத காட்டிலும் கீழ இறங்கினா தான் அது வந்து விலை கூட குறையன்னு போவாய்ங்க. அப்ப இது நியூட்ரல் ஜோனுன்னு இது காட்டிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் டூ புக்ல வந்து என்ன சொல்றாய்ங்க, அதையும் இவைங்க அட்வான்டேஜ் தான் குடுத்துருக்காய்ங்க. அதுவும் அட்வான்டேஜ் தான் குடுத்துருக்கிறான். ஒரு தடவ இறங்கிட்டு ஏறுச்சுன்னா, அது வேற பிரச்சனை. அது அந்த மாரி அவங்க வந்து அட்வான்டேஜ் தான் குடுத்துருக்காங்க. இப்ப ஃபோர்காஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, சொல்லியிருக்கு. பை ரெக்கமெண்டேஷன், பை ரேட்டிங்ஸ் குடுக்குறாங்க ஃபோர்காஸ்டர்ஸ். நமக்கு இங்க வந்து என்ன பண்றாங்க ஃபோர்காஸ்டர்ஸ்? அ பை ரேட்டிங் குடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஓவர்வியூல பார்த்தா தெரியும். பை ரேட்டிங் குடுத்துருக்காங்களான்னா, கிட்டத்தட்ட 60% தான் பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இனிமே ஏறுமா, ஏறாதாங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப நம்மளோட இது பிரகாரம் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். அ இயர்லிக்கு என்ன போகுதுங்கிறத பார்த்துருவோம். ஏதாவது ஒரு இத வந்து எடுப்போம். நாட்கோ ஃபார்மா இத நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஓஎஃப்எஸ்எஸ்க்கு பதிலா இத போடுவோம். ஏன்னா ஓஎஃப்எஸ்எஸ் டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு. நான் வாங்கி போடல. பயந்துகிட்டு பேசாம இருந்தேன். இப்போ வந்து குவிஸ் டெஸ்க்டாப் டெஸ்க்டாப் குவெஸ் கேப்பிட்டல் லெட்டர்லயே போட்டுருவோம். QUESS குவெஸ். அத நான் வந்து மேல வச்சுட்டேன். மேல வச்சுட்டா, இயர்லிக்கு வந்து என்ன செய்யுது? டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 493 வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. அப்படி வந்துச்சுன்னா 649 வரைக்கும் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட்டு. மேக்ஸிமம் எவ்வளோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 843 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட்ன்னு வந்துச்சுன்னா 455 அந்த ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 455க்கு இறங்குதான்னு பார்ப்போம். நம்மளோட இது வந்து என்னுடைய கால்குலேஷன்ல, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லோ என்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 410 அதுக்கும் கீழ இறங்குச்சுன்னா 386 அதுக்கும் கீழ இறங்கிச்சுன்னா 361 அப்ப டார்கெட் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அ நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் வந்து 726க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது புரியுது. 580, 629, 726 இந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு வந்து நம்மளோட இது பிரகாரம் வாய்ப்பு இருக்கு. இத நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்ப ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்டுக்கு மாறல. அப் ட்ரெண்டுக்கு மாறும்போது அத பத்தி யோசிப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு பாருங்க. டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆ இது வந்து மந்த்லி சார்ட். டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 438க்கு கீழ இறங்கிருச்சு. 23ல. 438க்கு கீழ இறங்கிட்டு, இப்ப மேல ஏறுது. நமக்கு வந்து பிரைஸ் வந்து இங்க வந்து என்ட்ரி பாயிண்ட் எவ்வளவு? 493 என்ட்ரி பாயிண்ட். இப்ப இவன் வந்து 493 உடைச்சான்னா, 493ங்கிறது இங்க இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு. இந்த ஏரியாவ உடைச்சான்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதுல நமக்கு என்ன வருது? 649, 687 அதுக்கப்புறம் 800. 649க்கு நம்மள பொறுத்தவரைக்கும் 604 இங்க காட்டுது. அப்புறம் 737 இந்த ரேஞ்சுக்கு காட்டுது. அப்புறம் 871
843 இருக்கு, 871. நம்மளோட இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 580, 629, 726. பார்த்தீங்கன்னா 604 ஃபஸ்ட்டு, 580, 629, 726, 726, 737, 10 ரூபா வித்தியாசம் இருக்குது. இதை தாண்டி இவன் போனான்னா 871 இந்த ரேஞ்சுக்கு போகலாம். புக் வேல்யூ 182. ஆனால் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பிஸ்னஸ் வந்து அவ்வளோ தூரம் இல்லை. அதனால இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ என்ட்ரி எடுக்க வேண்டாம். அடுத்த மாதத்துக்கு வந்து இந்த இது வந்து ஸ்மூத் ஹேக்கினாஷி வந்து க்ரீன் கலரில் மாறுச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்குவோம். இப்போ கரெக்ஷன் போயிட்டு எவ்வளோ இறங்குறான்னு பார்ப்போம். 450 கிட்டக்க இறங்குறானான்னு பார்ப்போம். 450 கிட்டக்க இறங்கினான்னா திருப்பி இதை கட் பண்ணும்போது 470 அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். 470, 480 ரேஞ்சில் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இவன் போனான்னா 604 இந்த சைடு, அதுக்கு அடுத்தது 737, இங்கே நமக்கு வரும்போது 629, 726. இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு 10 ரூபா ரேஞ்சில் வித்தியாசம் இருக்குது. 10 ரூபா 20 ரூபா ரேஞ்சில் வித்தியாசம் இருக்குது நம்ம டார்கெட்டுக்கும் இதில் ஃபிபினாசியோட டார்கெட்டுக்கும். ஸோ இப்போ எந்த இடத்துல போகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் இதை உடச்சி 61 இது 0.61 போயிட்டு ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போச்சுன்னா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஆனால் பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இல்லையே. அதனால இது வந்து இந்த ரேஞ்சை தாண்டுவானா, 0.5 ரேஞ்சை தாண்டுவானாங்கிறது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம்தான். அதனால முடிஞ்ச மட்டுக்கும் 729 இல்லாட்டி 706 இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். இல்லாட்டி இந்த ரேஞ்சு 680 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அதுதான் மேக்ஸிமம், இதுதான் சரியாக இருக்கும். 680லேருந்து 685 இந்த ரேஞ்சில் செகண்ட் ப்ராஃபிட்டு, செகண்ட் டார்கெட்டு இதை பொறுத்த வரைக்கும், இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது டார்கெட்டு, இந்த ரெண்டாவது டார்கெட்டு இல்லாட்டி ஃபஸ்ட்டு டார்கெட், இந்த டார்கெட்டோடு கொடுத்துட்டு வெளியில் வர்றது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சரின்னு படுது. அதனால் இதை யோசிச்சுக்கோங்க. இது அடுத்த மாதத்துக்கு க்ரீன் கலரில் மாறட்டும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒன் டேயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒன் டேயில் வந்து அங்கே நம்ம பார்த்தது இங்கே பூதாகரமாக இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே பார்த்தது இத்தினூண்டாக இருக்கும், இங்கே பூதாகரமாக இருக்கும். இப்போ இறங்குறானா, இப்போ இதை உடைச்சிட்டான்னா இங்கே வரைக்கும் வந்துடுவானா, இதை உடைக்கிறானான்னு பார்ப்போம். உடைக்கலைன்னா இங்கே வரைக்கும் போயிட்டு அவன் திரும்பி வந்துடுவான். இல்லாட்டி இந்த இடத்தோட திரும்பிட்டு இந்த இந்த இடத்த வந்து உடைக்க மாட்டாமல் திரும்பிட்டு கீழே இறங்கிடுவான். அதனால் நம்ம இந்த இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். ஒன் டேயில் 660, அந்த 660 தான் இங்கே 687 இருக்கு, 650, 687. அதனால் முடிஞ்ச மட்டுக்கும் 650ஓட வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும். 649, கரெக்டாக 649. இந்த 649ஓட வெளியில் வர்றதுக்கு பார்க்குறோம். இதுதான் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 650 கிட்டக்க வருதா? இந்த 650ஓட நம்ம வெளியில் வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. இல்லாட்டி இதை உடச்சி போனான்னா இங்கே 700 வரைக்கும் போகிறோம், அவ்வளோதான். 729, 730 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறா. இல்லை அதில் வந்து ஒரு 680, 690 மேலே உச்சாணி கோப்பை தொடாமல் இப்படியே வரப்போகிறேனான்னு பார்க்கணும். இல்லாட்டி இங்கே தொட்டுட்டு கீழே இறங்க போகிறான். 780 தொட்டுட்டு கீழே இறங்க போகிறான். இதுதான் இந்த ரேஞ்சு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் வருதான்னு பார்க்கணும். இல்லாட்டி இதை உடச்சி ரீட்ரேஸ் ஆச்சுன்னா நம்ம ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். ரீட்ரேஸ் ஆகும்போது ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ என்ட்ரி எடுத்தோம்னா கீழே இறங்குது, இந்த இடத்த உடைக்குதான்னு பார்ப்போம். 480 உடைக்குதான்னு பார்ப்போம். 480 உடைச்சதுன்னா 460 கிட்டக்கையோ இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்கோ 400 ரூபா ரேஞ்சுக்கோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்கினான்னா இங்கேருந்து திருப்பி இப்படியே மேலே ஏறி அவன் மேலே போவான். இப்போ 23 உடைச்சு 38 தான் டச் பண்ணியிருக்கிறான். நம்ம இதை 1 மந்தில் வச்சுக்குவோம், இல்லாட்டி 1 வீக்கில் வச்சு பார்ப்போம். 23 உடைச்சு 38 கூட டச் பண்ணலை. 38ல் பாதியை தான் டச் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து 38 டச் பண்ணி 38 உடைச்சான்னு வச்சுக்கோங்க, 50 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 38 உடைக்காமல் திரும்பினான்னா 50 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 38க்கும் 50க்கும் நடுவில் போன தடவை ஒரு எட்ஜ் இருக்கிறதுனால அந்த இடத்தோடையும் திரும்பலாம், இல்லாட்டி 50 வரைக்கும் போயிட்டு திரும்பலாம். அப்படி 50 வரைக்கும் போயிட்டு திரும்புகிறான்னாக்க 700 ரூபா
ரூ. 700 ரேஞ்சுக்கு நம்ம வெளியில வந்துர வேண்டியதான். இதுதான் நம்ம யோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்க உடைச்சுட்டு எவ்வளோ தூரம் கீழ இறங்குறாங்கிறத பார்ப்போம். கீழ இறங்குனான்னா ரூ. 400 வரைக்கும் கூட கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கீழ இறங்கினான்னா, எங்க வரைக்கும்? 460 உடைச்சான்னா, ரூ. 400 வரைக்கும் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 438 இல்லாட்டி ரூ. 400 கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரேஞ்சில இருந்து நம்ம இறங்குறானான்னு பார்ப்போம். இப்போதைக்கு இவன் ரெட்ல தானே இருக்கிறான். டவுன் ட்ரெண்ட்ல தானே இருக்கிறான். வீக்லிலயும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான். மந்த்லிலயும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான். டேலயும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான். டேலயும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான். பார்த்தீங்களா? டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால எங்க வரைக்கும் உடைக்கிறான்ங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். தகவல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே!